மெயினா பேபிஸ் வச்சிருக்க பேரண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. அதுலயும் குறிப்பா அபுதாபி ஏர்போர்ட்ல பேபிக்கு எங்கடா போய் டைப்பர் சேஞ்ச் பண்றது அப்படின்னு நீங்களும் என்ன மாதிரி தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் மெயினா இந்த வீடியோ. ஏன்னா நார்மல் ரெஸ்ட் ரூம்ல நான் பேபிக்கு டைப்பர் சேஞ்ச் பண்றதுக்கான ஸ்டேஷன் தேடும் போது என் கண்ணுல மாட்டல, ஏன்னா அது அங்க இல்ல. இவங்க வந்து பேபிக்கு டைப்பர் சேஞ்ச் பண்றதுக்கானே தனியா வந்து ஒரு ரூம் வந்து வச்சிருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்ன மாதிரி தெரியாம அதுக்காக தடுமாறிக்கிட்டு இருந்தவங்களுக்காக தான் மெயினா இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். இதை பார்த்தோன்னே அப்பா நம்மள மாதிரி யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பிதான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல வந்து பேபிஸ்க்கு டைப்பர் சேஞ்ச் பண்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து வச்சிருந்தாங்க. நீட்டாவும் இருந்தது, நல்ல ஸ்பேசியஸாவும் இருந்தது. இப்போ அந்த பேபிக்கு அந்த போர்ட்ல விரிக்கிறதுக்கான லைனர், அதுக்கப்புறம் வெட் வைப்ஸ், நார்மல் வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சிருந்தாங்க. ஆனா இங்க வந்து பேபிக்கு உட்காந்து ஃபீட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி வந்து இந்த ரூம்ல வந்து கிடையாது. இந்த மாதிரி ஃபெசிலிட்டியோட நிறைய இடங்கள்ல, நிறைய ஏர்போர்ட்ஸ்ல நிறைய இடங்கள்ல இருக்கு. ஈவன் நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல கூட ரொம்ப சூப்பரா வந்து வச்சிருக்காங்க. ஈவன் பேபிக்கு ஃபீட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டியோட வந்து வச்சிருக்காங்க. ஆனா இங்க வந்து அபுதாபி ஏர்போர்ட்ல இந்த ரூம் எப்படி இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. டேக் கேர், பை பை.